ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம். வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒரு சிலரை உபத்திரப்படுத்துறது உண்டு. ஆனா அவர்கள் கலங்கினா, காயப்பட்டா தெய்வமே இறங்கி வந்து நியாயம் செய்வார் என்பதுதான் நிசப்தமான உண்மை. இன்று அப்படிப்பட்ட உபத்திரவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. இந்த கதையின் கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல். இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கோபக்காரர், முன்கோபி, பணக்கார திமிர் பிடித்தவர், ஏழைகளை ஏளனமாக பார்க்கும், ஏன் நடத்தும் பேர்வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அன்று அவரின் ஒரே மகனின் ரிசப்ஷன். திருமண நாள் முடிந்த அடுத்த நாள் இலை போட்டு 150 பேருக்கு சாப்பாடு. முக்கியமானவர்களை அவர் அழைத்திருந்தார். அவருடைய பாணியில முக்கியமானவர்கள் அப்படின்னா பணக்காரர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய தூணுக்கு பின் போடப்பட்ட பந்தியில் பரதேசி தெரிந்தும் தெரியாமலும், மறைந்தும் மறையாமலும் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த வக்கீல் அதிர்ந்து போனார். முகரூபம் மாறியது. கோபம் தலைக்கேறியது. அந்த நிமிடமே அந்த பரதேசி தர தரவென்று முடியை பிடித்து இழுத்துக்கொண்டு முற்றத்தில் வீசினான் வக்கீல். அதை 150 ஜோடி கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பரதேசி தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். வக்கீல் கர்ஜித்தான். போறியா இல்லையான்னு கத்த. அந்த பரதேசி, போறேன் போறேன், ஆனா திரும்ப வருவேன். சரியா 1 மாசம் கழிச்சு நீ அழுதுட்டு போடுற சாப்பாட்டை சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்றத எல்லோரும் கேட்டுக்கொண்டு அதிர்ந்து போனார். ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு பின்புற டாய்லெட்டுக்கு சென்ற மாப்பிள்ளை பிள்ளை வராததால் எல்லோரும் தேட, டாய்லெட் வெளியில் மயக்க நிலையில் அந்த மகன் விழுந்திருப்பதை கண்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல, மருத்துவ சோதனையில் இறந்து 30 நிமிடம் ஆகிவிட்டது என்று சொல்ல, அதிர்ச்சி நிலையில் வக்கீல் மட்டும் இல்ல, எல்லோரும் உறைந்து போனார்கள். இப்படி சரியா 1 மாதம் ஓட அந்த நாளும் வந்தது. பரதேசி வாசலில் வந்து மௌனமாக நின்றார். வக்கீல் பரதேசியை பார்த்து, நீ சொன்னது நடந்துருச்சுப்பா. நான் நடக்கும்னு நினைச்சு சொல்லல, என் வாயிலிருந்து வந்துருச்சு. நீ தானே சாபம் போட்ட. வக்கீல் தொடர, நான் சாபம் போடல, என் வயிற்றிலிருந்து வெளியில் வந்த பசியின் வார்த்தை தான் அது அப்படின்னு சொல்ல, வக்கீல், நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்க, ஒரு பந்தியில வைர வியாபாரி, தங்க வியாபாரி உட்கார்ந்திருக்க, எதுவும் இல்லாத ஒரு ஏழை உட்கார வச்சு கண்குளிர பார்த்திருக்கலாம். ஆனா உங்களால அதை பார்க்க முடியல. சிமெண்ட் இருக்குல்ல, அது பொடியா தான் இருக்கு. ஆனா அதுல தண்ணீர் சேர்த்தா அவ்வளவு கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் அத கடப்பாரை போட்டுதான் உடைச்சு எடுக்கணும். அறிவு, அந்தஸ்து, அதிகாரம் இது எல்லாமே பொடிதான். அன்புன்ற தண்ணி சேர்த்துட்டா ரொம்ப கெட்டியா ஆயிரும். நீங்க சேர்க்கல, உங்களால சேர்க்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட மனசு உங்களுக்கு. ஏழ்மையை பார்க்க கூட உங்களால முடியலல்ல அப்படின்னு அவன் சொல்ல, வக்கீல் கடைசியில், கால தேவரே, ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, இங்க வந்து என் பக்கத்துல நாற்காலியில உட்காருங்கன்னு சொல்ல, அந்த பரதேசி வியந்து பார்த்தான். உபத்திரவத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது சங்கீதம் 22:24 இருக்கு. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அப்படின்னு இருக்கு. இன்று இஸ்ரவேல் மக்களின் உபத்திரவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது யாத்ராகமம் 3வது அதிகாரம் வசனம் 7லிருந்து 10 வரை பார்க்கலாம். எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி பலவித துன்பங்களுக்கு ஆளாக்கியதால் இஸ்ரவேல் மக்கள் கதறியதை கேட்ட கர்த்தர் எகிப்தியரிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என்
சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன்னு கர்த்தர் சொல்ற சம்பவத்த நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, தப்பி தவறி கூட மற்றவர்களுக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றது புரியுது. யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றது புரியுது. மற்றவர்கள் வயிறு எறிந்து பேசும் பேச்சு கூட சில சமயங்களில் சாபமாக மாறிவிடுகிறது அப்படின்றது புரியுது. அப்படி தவறுதலாக நாம் நடத்தினால் கூட இறைவரே இறங்கி வந்து பதில் செய்வார் அப்படின்றது புரியுது. இனி யாரையாவது தெரியாம கூட அப்படி செய்வோமா?